ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையில முக்கியமா நம்ம ரொம்ப கியூரியஸா இருக்கணும். ஏன் கியூரியஸா இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது நம்ம செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு புது புது ஐடியாஸ் வரும் அப்படிங்கிறதுனா அந்த கியூரியாசிட்டினால தான் மட்டும் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த கியூரியஸா இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமா 3 விஷயத்த நம்ம பார்த்துக்கணும். 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் ஏன், வை அப்படிங்கிறது நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா அந்த விஷயத்தை பத்தி நம்மளால ஆலோசனையும் பண்ண முடியும், ஆராய்ச்சியும் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்ததுனாலும் அதோட வேறு வரைக்கும் நம்ம போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சும்மா யாரோ சொன்னாங்க ஏதோ கேட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அதில் என்ன நம்மளுக்கு தெரியணும், அதோட நல்ல கவனத்தை செலுத்தி நம்ம வந்து அதுக்கு உண்டான என்னென்ன நம்மளுக்கு வந்து முயற்சிகள் இருக்கோ நம்ம வந்து கூகுள் வச்சு பார்க்கலாம், இல்லை யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாம், லைப்ரரிக்கு போயிட்டு நம்ம வந்து தேடி பார்க்கலாம். அந்த விஷயத்தை முழுமையாத்தனமாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கொஸ்டின் பண்ணிட்டோம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், அடுத்தது நம்ம கற்றுக்கணும். என்னெல்லாம் நம்ம வந்து இந்த விஷயத்தை வச்சு நம்ம கற்றுக்க முடியுமோ நம்ம கற்றுண்டு நம்மளோட வாழ்க்கை முறைக்கு அது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ க்யூரியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல க்ரியேட்டிவிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு க்யூரியஸாக இருக்கிறது ரொம்ப வந்து நம்மளுக்கு அவசியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃப்லேயே நம்ம க்யூரியஸாக இருந்தோம் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். என்ன நடந்தாலும் ஓகே அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து ஒரு கேம் சேஞ்சர்ஸாக நம்ம மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஸ்டின் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க.